எங்களுடைய அன்னையான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸை அல் இமாம் அல் புகாரி முஸ்லிமும் பதிவு செய்துள்ளார்கள். அவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிபூர்ணமாக ஒரு மாதத்தை நோன்பு பிடிப்பதை ரமதானை தவிர வேறொரு மாதத்திலும் கண்டதில்லை. அதே வேளையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதத்தில் அதிகமாக நோன்பை பிடித்து வந்துள்ளார். நான் வேறொரு மாதத்திலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானை விட அதிகமாக நோன்பு பிடிப்பதை காணவில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். அதே போல் இன்னும் ஒரு ரிவாயத்தில் இந்த திர்மிதி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மாதத்தில் நோன்பு பிடிப்பது மிகவும் விருப்ப ஒரு அம்சமாக இருந்தது. அதே போல் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்தது. அல் இமாம் அல் அல்பானி ஸஹீஹ் என்று கூறக்கூடிய ஹதீஸில் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வருடத்தில் ஒரு மாதத்தை பரிபூர்ணமாக நோன்பு பிடிக்கவில்லை. அதனை ரமதானோடு தொடர்பு படுத்தி ஷஅபானை தவிர என்று கூறுகிறார்கள். அதே போல் இன்னும் ஒரு ரிவாயத்தில் நான் ரசூலுல்லாஹ்வை 2 மாதங்களுக்கு தொடர்ந்தும் நோன்பு பிடிப்பதை காணவில்லை, எதிலே தவிர ஷஅபானிலும் ரமதானிலும் தவிர என்று இன்னும் ஒரு ரிவாயத்திலும் வந்துவிட்டது. அதனுடைய கருத்து என்னவென்றால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதத்தில் அதிகமாக நோன்பை பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே எங்களுக்கு சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் மிகவும் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. இந்த அம்சத்தில் நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி எங்களுக்கு முடியுமான அளவுக்கு அதிகமாக இந்த மாதத்தில் நோன்பை பிடித்துக் கொள்வது.